இயேசுவுக்கு அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று கூறினார். ஒரு மனிதன் மரித்து சில மாதங்களிலே அந்த சரீரம் மண்ணோடு மண்ணாய் அழிந்து போகும். இப்படி இருக்க கிறிஸ்துவுக்குள் மரித்தவன் எப்படி உயிரோடு எழுந்து வருவான் என்று ஒரு மனிதன் கேட்பானானால், மனுஷனே, நீ பூமியிலே ஒரு விதையை விதைக்கும் போது அந்த விதை செத்து அழுகி அந்த பூமியிலிருந்து துளிர்விட்டு எந்த விதையை விதைத்தாயோ அதே விதை ஒரு புதிய ரூபத்துடன் மேலே வருகிறதை நீ பார்க்கிறாயே. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அவருடைய வருகையிலே வானவர் சாயல் அடைந்து வருவார்கள் என்று சொன்னார். பார்த்து கொண்டிருக்கிற இயேசுவுக்கு அன்பானவர்களே, ஒரு முறை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பிலே இயேசுவின் வருகைக்கு நாம் ஆயத்தப்படும்படிக்கு இந்த பூமியிலே நாம் ஜீவித்து இயேசுவின் வருகையை எதிர்நோக்குவோம். ஆமென்.